Students, இப்போ பார்த்தீங்கன்னா exercise 3.3ல third sum solve the cubic equation. The cubic equation. If the roots form at geometric progress, मतलब arithmetic இப்போ geometric. அப்போ geometricனா let the roots are முதல்ல equation எழுதிக்கலாம். equation என்ன 3x cube 26x square 52x 24 equal to 0. இதான் given equation. இதில் a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ -26, c ஓட வேல்யூ 52, d வந்து -24. அடுத்து let the roots are நீங்கள் ஜிபியில் இருக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பை லேம்டா, ஆல்ஃபா இன்ட்டு லேம்டா, இதுதான் ஜிபி. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க a/r ஏஆர் அப்படின்னு படிச்சிருப்போம். நம்ம ஃபார்முலா பாருங்க, a/r ஏஆர், இந்த மாதிரி ஜிபி ஃபார்முலா. இதுபடி நான் இங்கே லேம்டான்னு அஷ்யூம் பண்ணிட்டேன். லேம்டாங்கிறது எனி கான்ஸ்டன்ட். இதுதான் நமக்கு ரூட்ஸு. ஓகே, இப்போது எப்போ போல சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ சமேஷன் ஆஃப் 1 என்ன அப்படின்னா ஆல்ஃபா பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. பியோட வேல்யூ 26. அப்போது 26/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 26/3. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மட்டும் வெளியே எடுத்துடலாம். 1/λ + 1 + λ. ஆல்ஃபா வெளியே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஈக்குவல் டு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஆல்ஃபா பை லேம்டா, ஆல்ஃபா லேம்டா, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -d/a. -d/a 24/3. அடுத்து இதில் லேம்டா கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 24/3. ஓகேவா? ஆல்ஃபா கியூப் வந்து 24/3. அடுத்து இப்போ இது சமேஷன் ஆஃப் 3. ஸ்டூடெண்ட் இங்கே பாருங்கள், ஆல்ஃபா கியூப் 24/3னா இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் 8ன்னு. ஓகேவா? அப்போ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 2/3ன்னு எழுதலாம். ஆல்ஃபா கியூபு 2/3. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இப்போ ஆல்ஃபா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2ன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ அடுத்து என்னென்னா லேம்டா வேணும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் 1 இதில் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ 2 தானே. அப்போ 2 × 1/λ + 1 + λ ஈக்குவல் டு 26/3. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 × 1 + λ + λ² வரும் இல்லையா? பை லேம்டா ஈக்குவல் டு 26/3. இதே அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 13 வரும். அடுத்து 1 + λ + λ² ஈக்குவல் டு, இந்த லேம்டா அந்த சைடு போச்சுன்னா 13 லேம்டா, இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 3 × இப்படி எழுதலாம் 3 + 3λ + 3λ² ஈக்குவல் டு 13 லேம்டா. இப்போ இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். 3λ², இது இந்த சைடு வந்துச்சுன்னா 10λ + 3 ஈக்குவல் டு 0. இதாங்க ஈக்குவேஷனு. 13λ இந்த சைடு வரும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். இப்போ இதை ஃபேக்டர் எடுத்திங்கன்னா தட் இஸ் லேம்டா வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போது -10 9 × 1 -1 -1 போட்டுக்கலாமா? இப்போ 3λ² -λ -9λ + 3 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி எழுதலாம். இதில் லேம்டா வெளியே எடுத்திங்கன்னா 3λ -1 3 வெளியே எடுத்திங்கன்னா 3λ -1 ஈக்குவல் டு 0. இப்போ λ -3, இன்னொரு இது 3λ -1 ஈக்குவல் டு 0. இப்போ லேம்டா ஈக்குவல் டு 3 ஒரு வேல்யூ கிடைக்குது, இன்னொரு வேல்யூ 1/3 வருது. 3λ -1 0வா?
lambda 1/3 அப்போ ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ lambda ரெண்டு வேல்யூ கிடைச்சது இல்லையா? அப்போ lambda ஈக்குவல் டு 3. அதே போல் ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிங்க? ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இதை ரெண்டையும் எடுத்து நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஜிபி ஆல்ஃபா பை லேம்டா ஆல்ஃபா ஆல்ஃபா லேம்டா இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2/3 2 6 இந்த மாதிரி கிடைக்குது. அதே போல் லேம்டா வந்து 1/3 ஆல்ஃபா வந்து 2. இப்போது சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா பை லேம்டா ஆல்ஃபா ஆல்ஃபா லேம்டா லேம்டா பை ஆல்ஃபா வந்து 2/1/3. அப்போது 6ன்னு வரும். இதனோட வேல்யூ 6. இதுக்கு 2 வரும். மல்டிப்ளை பண்ணால் 2/3 வரும். இப்போ பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ. அப்போ the roots are 6 to 2/3. இதுதாங்க ரூட்ஸு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.